திரும்ப திரும்ப நான் மேடை ஏறி நிற்கிறேன். நெய்தலை பாடுவதற்காக நிற்கிறேன். காரணம் என்ன? நீல பொருளாதாரம் என்பது இந்த பேச்சினுடைய தலைப்பாக இருக்கலாம். ஆனால் இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவையிலே குறைவான மக்களே இருந்தாலும் நீங்கள் பல்வேறு நிலப்பரப்பில் இருந்து வந்திருப்பீர்கள். ஒருவர் மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருந்து வந்திருக்கலாம், ஒருவர் வயலும் வயல் சார்ந்த இடத்தில் இருந்து வந்திருக்கலாம், ஒருவர் காடும் காடு சார்ந்த இடத்தில் இருந்து வந்திருக்கலாம், இன்னொருவர் பாலைவனம் பகுதிகளில் இருந்து வந்திருக்கலாம். எல்லா நிலப்பரப்பையும் நெய்தல் உள்ளிட்ட எல்லா நிலப்பரப்பையும் கொண்ட மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது. அப்படியான ஒரு பங்களிப்புள்ள ஒரு அவையிலே நெய்தலை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன? நான் உங்கள் முன்னால் நெய்தலை பற்றி பேசுவதற்காகத்தான் நிற்கிறேன். தொடர்ச்சியாக இப்படி பேசுவதன் மூலம் என்ன நடந்துவிடப் போகிறது? குறிஞ்சியின் வாழ்க்கையை பற்றி எனக்கு படித்து வாசித்து தெரிந்திருக்கிறேனே அல்லாமல், காடுகளை பற்றி, அதில் உள்ள வாழ்க்கையை பற்றி, வயலும் வயல் சார்ந்த வாழ்வு பற்றி நான் வாசித்து அறிந்திருக்கிறேனே அல்லாது வாழ்ந்து அனுபவம் பெறவில்லை. ஆனால் நெய்தலிலே வாழ்ந்து அனுபவம் பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். இதோ நெய்தல் உங்களோடு உரையாட வருகிறது. சமவெளி பரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களோடு நெய்தல் உரையாட வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த உரையாடல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த உரையாடல் இல்லாமல் இருப்பதுதான் சமூக அரசியல் சிக்கல்களுக்கான காரணம். கவிஞர் மதார் தன்னுடைய உரையின் நிறைவு பகுதியிலே ஒரு வரி குறிப்பிட்டார். நான் மிக கவனமாகவே கேட்டுக்கொண்டிருந்தேன். படைப்பாளிக்கு நிலம் முக்கியம் என்றார். நிலம் படைப்பாளிக்கு மிகவும் முக்கியம் என்றார். ஆக நிலத்து கட்சி அரசியல் வேறுபாடுகளை தாண்டி நிலத்துக்கான அரசியல் என்ற அரசியல் ஒன்று இருக்கிறது. நான் என்னுடைய நிலத்தின் பிரதிநிதியாக, ஆன்மாவாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். இந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறேன். இந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதன் மூலம் எனக்கு என்ன கிடைத்து விட போகிறது? நான் வாழக்கூடிய வாழ்வின் மென்மையும் மேன்மையும் எனக்கு புரியும் என்பதுதான் அது. கடலோர மக்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். மீன்பிடிக்க செல்பவர்களை பற்றிய ஒரு பொது புரிதல் எப்படி இருக்கிறது என்றால், இவர்களுக்கு எந்த முதலீடும் இல்லையே. இவர்கள் கடலில் செல்கிறார்கள், வேட்டையாடுகிறார்கள், அள்ளி கொண்டு வருகிறார்கள். கடலில் இருந்து அள்ளி கொண்டு வருகிறார்கள். நிலப்பரப்பில் இருப்பதை போல, வயல்வெளியில் இருப்பதை போல, காடுகளில் இருப்பதை போல அங்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலத்தை உரிமையாக்கி கொண்டு அதை பண்படுத்தி உழுது அதற்கு உரமிட்டு நாற்று நட்டு காத்து அந்த பயிரை வளர்த்து நாம் இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறதே. கடலுக்கு செல்லக்கூடிய அந்த நெய்தல் மக்கள் வேட்டையாடி போனவுடன் வேட்டையாடி மீன்களை அள்ளி கொண்டு வந்து விடுகிறார்களே என்ற ஒரு நினைப்பு இருக்கத்தானே செய்கிறது பொது புரிதலில். அங்கும் இது போன்ற முதலீடு இருக்கத்தான் செய்கிறது நண்பர்களே. கண்டிப்பாக அங்க நில உரிமை போல் கடலுக்கு உரிமை இல்லை. கடல் எல்லோருக்கும் பொது. ஆனால் அப்படி பொதுவான அந்த கடலிலே எப்படியான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நெய்தல் வந்து உங்களிடம் உரையாடித்தானே ஆக வேண்டும். நெய்தல் வந்து தன்னுடைய நெய்தலின் பிரதிநிதியாக படைப்பாளர்கள் எழுந்து வந்து உங்களிடம் நெய்தலின் வாழ்வு பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். எத்தனையோ முறை என்றாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக அவர்கள் வந்து பேசித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நிலப்பரப்பும் தன் வாழ்வின் உண்மையை, வாழ்வாதாரத்தை மற்ற நிலப்பரப்பு மக்களுக்கு தெரிவித்தாக வேண்டியிருக்கிறது. அப்படி இந்த குறிஞ்சி, முல்லை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து கும்மி, பள்ளு இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்துச்சுல,
இப்படியான வரக்கூடிய இந்த பாடல்களை போல இந்த குறிஞ்சியில் இருக்கக்கூடிய திரிகூட ராசப்ப கவிராயர் என்று ஒரு கவிஞர் இருக்கிறார்ல, படித்திருப்பீங்க. வானரங்கள் கனி கொடுத்து வந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வானரங்கள் கெஞ்சும் அப்படின்னு பாடல்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்படியான பாடல்கள் நெய்தல் பரப்புல அம்பா பாடல்கள் என்று ஒரு பாடல் இருக்கு. இந்த அம்பா பாடல் என்பது ஒரு பாடல் அல்ல, அம்பா என்பது ஒரு வகைப்பாடு. இந்த வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் என்ன ஆகிறது அப்படின்னா, அது இலக்கிய வடிவம் பெற்று உங்களுக்கு படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ கிடைக்கவில்லை. ஆனால் காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக தங்களுடைய மூதாதையர் தங்களுடைய பிள்ளைகளிடம் அதை கடத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். அப்படியான அம்பா பாடல். ஒருமுறை நான் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடிக்கு ஒரு பயணமாக சென்றிருந்தேன். அங்கு உங்களுக்கு தெரியும், பெரிய கட்டிடங்கள் அல்ல அது. 1964 புயலில் அழிந்து போன ஒரு இடம், மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்று அரசால் சொல்லப்பட்ட ஒரு இடம். ஆனாலும் அங்கு குடிசைகள் இருக்கிறது. அங்கு மீனவர்கள் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடிசைகள் வழியாக நான் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்த போது எனக்கு ஒரு பாடல் ஒன்று கேட்டது. யாரோ ஒரு கிழவி தன்னுடைய வீட்டில் உலை வைத்துக் கொண்டிருக்கும் போது, உணவு சமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவள் தன்னை அறியாமல் ஒரு பாடல் பாடுகிறாள். அந்த பாடலை ஒரு முறை நான் கேட்டேன். கேட்ட பிறகு அந்த கிழவி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஒருவேளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தாளா? நாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. அவளை நான் விழியோடு விழி சந்தித்துக் கொள்ளவே இல்லை. நான் குடிசையின் பின்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். குடிசைக்கு உள்ளிருந்து அந்த கிழவி பாடுகிறாள். ஆழி கடந்து வந்தோம் ஐயா அரிசி சோத்த நம்பி. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ கிழவி சொல்ல முற்படுகிறாளே அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் நின்று கேட்கிறேன். அவங்க குடிசை அந்த குடிசை பக்கத்தில் போற காதை பொருத்தி கேட்கிறேன். ஆழி கடந்து வந்தோம் ஐயா அரிசி சோத்த நம்பி வாழலாம் என்று இருந்தோம் ஐயா வவுறு தாங்கலையே. எங்க இருந்தோ ஒரு இங்கிலீஷ் ராசா இந்தியா மூடி பிடிக்க நவாப்பு சோடி பிடித்து கொண்டா. சாலங்குருசையும் சாலக்கச்சையும் சப்பாங் கொண்டிருச்சான். சிங்கப்பூர் பாலம் உடஞ்சிருச்சான். சேலமுக்க சேதம் அடைஞ்சிருச்சான் அப்படிங்கிறான். இது என்னது? மக்கள் பாரம்பரியமாக தலைமுறையாக தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய வாழ்வு அனுபவங்களை தங்களுடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு கடத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய தோணி இருக்கு இல்லையா, இந்த தோணியில் பயணிக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் பயணிக்கும் போது, அந்த காலத்தில் வங்காள நடை என்று ஒரு நடை இருந்தபோது, மலையாள நடை என்ற நடை இருந்தபோது, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த தோணியில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரங்களில் அங்கு மாலுமிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சான் அடித்து அந்த பாயை ஏற்றும் போது அம்பா பாடுவார்களாம். இந்த அம்பா என்பது என்ன? உழைக்கக்கூடிய மக்கள், அடித்தள மக்கள். அடித்தள மக்கள் என்றால் சாதிய படிநிலையில் அடித்தளத்தில் இருப்பவர்கள் அல்ல, அடிப்படையான வேலையை செய்யக்கூடிய மக்கள், உண்மையான வேலையை செய்யக்கூடிய மக்கள். இந்த மக்கள் உழைப்பை செய்து கொடுக்கக்கூடிய மக்கள், பங்களிப்பு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் உழைப்பின் களைப்பை உழைப்பினூடே களைவதற்காக, உழைப்பின் களைப்பை உழைப்பினூடே களைவதற்காக ஒரு கலை அம்சமாக கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதுதான் அம்பா பாடல். அப்படியான ஒரு பாடல் இருக்கிறது. 2 வரி சொல்லிவிட்டு போகிறேன். சிந்தானல்லு மகிமா தூர பயணம் ஏலைசா ஏலவல சீமானா மகிமா போய்வாரோம் அப்படின்னு வடி. இது என்ன சொல்லுது? ஏய், நாங்க இங்க இருந்து வங்காள நட போறோம்டா. இந்த வங்காள நடையில நாங்க ஒன்னும் போக்கத்தவனா போகல, வறியவர்களாக நாங்க போகல, சீமானா போறோம்டா. சிந்த இந்த தாமிரபரணி படுகையில விளைந்த நெல் மூட்டைகளை கொண்டு இங்கு விளைந்து இந்த மக்களுக்கு மீதியானவற்றை வியாபாரத்திற்காக எடுத்து செல்றோம். இந்த தோணிகள்ல மூடைகள், நெல் மூடைகள் நிறைந்து இருக்கிறது. சிந்தா நெல்லு மகிமா தூர பயணம் ஏலைசா ஏலவல சீமானா மகிமா போய்வார
வங்காளம் மகிமா எங்கையடா, அது வகையரோட தேசமடா என்று இதுல திண்டுக்கல் மகிமா வாழைப்பழம் என்று விதவிதமான பொருட்கள் பற்றி இந்த பகுதியில் விளையக்கூடிய பொருட்கள் எதையெல்லாம் நாங்கள் ஏற்றுமதியாக கொண்டு போகிறோம் என்கிற மாதிரியான பதிவுகள் அந்த அம்பா பாடல்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல்களை எல்லாம் எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், மக்கள் தாங்கள் வாழுகின்ற காலத்தில் தாங்கள் எப்படியான ஒரு போராட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்பது இன்று தொழிலாளர்கள் அரசோடு மோதுவது மட்டும் போராட்டம் அல்ல, தொழில் பரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒவ்வொரு நாளும் சந்தித்தார்கள், அந்த சந்திப்பு எப்படி நடந்தது, தாங்கள் பெற்ற அனுபவம் தங்கள் பிள்ளைகளுக்கு இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய வாய்வழி பாடல்களில் அம்பா பாடல்களில் அதை பதிவு செய்து அந்த போராட்ட வாழ்க்கையை, வாழ்வியல் போராட்டங்களை, வெற்றியை, தோல்வியை எல்லாவற்றையுமே பதிந்து வைத்தார்கள். அப்படியான ஒரு பாடலை பற்றி தான் நான் இன்று உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். கடற்கரையிலே ஏலோ ஈலோ அப்படின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏலோ ஈலோ ஈலோடு வாங்கு அப்படின்னு ஒரு பாடல். ஆனால் இந்த பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா என்று தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அமரலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏல ஏலோ ஐயா எலல ஏலோ தாந்தத்தினா, எலல ஏலோ தாந்தத்தினா, இத கப்பவள்ளி அங்கே தெரியுதடா, கரையில மீன் அங்கே குதிக்குதடா அப்படியான பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மிக முக்கியமான ஒரு பதிவாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய ஒரு நாள் பொழுதை எப்படி வடிவமைத்துக் கொள்கிறார்கள் இந்த அம்பாவில் இருக்கிறது நண்பர்களே. காட்டு மரம் தன்னை நாம் இறக்கி தாந்தத்தினா, கடலுக்கேற்ப திமிலை சரிபார்த்து தாந்தத்தினா, பாய்மரங்கள் பலகை தொலைவையோடு தாந்தத்தினா, பலவலைகள் பருவத்தில் சேர்த்து வைத்து தாந்தத்தினா, குணதிசையில் ஆதவன் உதிக்கு முன் எழுந்து குடதிசையில் குமரியை தொழுது வணங்கி, சடுதியில் திமிழ்தனை அலையுள்ளே தள்ளி தாவு கடல் நோக்கி வேட்டைக்கு போவோம் ஏல ஏலோ அப்படின்னு பாடல் வரும். இந்த காட்டுல உள்ள மரங்களை, அல்பிசாங்கிற மரங்களை எல்லாம் நாங்க இறக்கி கொண்டு வரோம். இந்த மரங்களை எல்லாம் இறக்கி அதை கட்டுமரமாக வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைச்ச அந்த கட்டுமரங்கள்ல அந்த கட்டுமரத்தை ஒரு திமிலாக, திமில் என்றால் கட்டுமரம், திமிலாக மாற்றுகிறோம். அதுல பாய், மரங்கள், துளவை, இந்த என்னென்ன சாதனங்கள் தேவையோ அதையெல்லாம் அடுக்கி வைக்கிறோம். இதையெல்லாம் வைத்து வலைகளை எல்லாம் சேர்த்து ஆழ்கடல் நோக்கி நாங்க வேட்டத்துக்கு போறோம் அப்படின்னு அந்த அம்பா பாடல்ல பதிவு செய்யறாங்க. இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், உங்களுக்கு இன்னைக்கு தெரியும், இன்றைய சமுதாயம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சமூக ஊடகங்களாக மாறிப்போய் இருக்கிற நம்முடைய இளையவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் 100% அப்படி இருக்கிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து வெளிப்பரப்பிற்கு வருகிறார்கள் என்பது அல்ல. அக்கறையான சிலர் இருக்கிறார்கள், ஆழமாக சிந்திக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள், வாசிக்கிற இளையோர் இருக்கிறார்கள். அப்படியான இளையோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்கிறேன். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. வாழ்வை, பழங்குடி மக்கள் வாழ்வை பதிவு செய்ய எத்தனித்த ஒரு முயற்சி, பழம் முயற்சி. இது நீங்கள் பாட புத்தகங்களில் பார்க்க முடியாது. வாய் வழியாக வழங்கக்கூடிய இந்த பாடல்கள், அம்பா பாடல்கள். இந்த பாடல்ல தாங்கள் கடலுக்குள்ள போயாச்சு. ஆனா கடலுக்குள்ள போன பிறகு, இப்ப நான் உபரியிலிருந்து இங்க வாரேன் அப்படின்னா, உபரியிலிருந்து திசையன் விளை, நாங்குநேரி, திருநெல்வேலின்னு வந்துடுவேன். ஆனா கடல்ல போகும்போது எல்லைகள் எது, எப்படி நான் அதை சொல்றது? அவன் சொல்றான் பாருங்க, மடக்கை விட்டு கரை சில்லி மீன்பாழ தாந்தத்தினா, ஆளி மேலே கவனமா தொடுத்து விடு தாந்தத்தினா, மொனப்பாரு அளம்புடிக்க ஊர் பிடிக்க தாந்தத்தினா, சிறுக்களத்தில் ஆழம் 8 பாவம் தாந்தத்தினா. இது அவருடைய வாழ்வியல். பொறப்பாரில் கவனம் வல அடவும் அப்படிங்கிறான். ஒரு விஷயம் நான் சொன்னேன், கடலோர மக்களுக்கு முதலீடு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பரப்புல ஒரு எண்ணம் இருக்கிறது. இவன் இறுதி வரியாக அதை வைக்கிறான் பாருங்க, பொறப்பாரில் வல அடவும் அப்படிங்கிறான். என்னடா பொறப்பாரில் வல அடவும்? நீங்க பாக்குறீங்க, உயிர் பலிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் செய்தித்தாள்ல வருது. ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய படகு, வலை, இந்த போல சாதனங்கள் சேதமடைகிறது இல்லையா? இந்த சேதமடைய சாதனங்களை பற்றிய குறிப்புகளோ இதுகளோ எப்பவும் எங்கேயுமே வர்றதில்லை. அது
ஒரு தான் வாழ்நாள் பூராக சம்பாதித்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிறான், வலைக்கண்டிகளை எடுத்திருக்கிறான் அப்படின்னா அது ஒரு நாள்ல கவனம் சிதைந்து அது அந்த தொழில் செய்தால் அந்த வலை அப்படியே பாரில் அடவி வெறும் கயிறு மட்டும்தான் வரும். ஆக அடுத்த நாள் தொழில் செய்வதற்கு அவனுக்கு வலை இருக்காது. அதை பதிவு பண்றான், நான் இப்படியெல்லாம் பயணிக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்றான். எப்படி இந்த மாதிரியான அம்பா பாடல்கள் இருக்கு இல்லையா, இலக்கியத்தில் அம்பா பாடல்களும் இடம்பெற வேண்டும். பாமர மக்கள், பாரம்பரியமான பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையும் பதிவுபட வேண்டும். அது இந்த இளையோருக்கு பாடமாக அமைய வேண்டும். இந்த இளையோர் இந்த மாதிரியான அம்பா பாடல்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அந்த அம்பா பாடல்களையும் இன்று அவர்கள் தங்கள் முன்னோர் வாழ்வை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.